ஒரு காட்டில் ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது. அதற்கு ஒரு சமயத்தில் கடினமான காலம் வந்தது. அது எப்பொழுதும் பசியுடன் அலைந்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம், குரங்கு தனக்கான உணவை கண்டவுடன் அதனை யானை அதற்கு முன்னரே வந்து சாப்பிட்டுவிடும். இந்த பிரச்சனையை குரங்கு எவ்வாறு சாமர்த்தியமாக சரி செய்தது என்பதை பற்றிய கதைதான் இது. ஒரு நாள் குரங்கு ஒரு பெரிய பலா மரத்தை கண்டுபிடித்தது. ஆனால் அது பழுக்காத நிலையில் இருந்தது. எனவே குரங்கு தினமும் வந்து பலாப்பழம் படுத்து விட்டதா என்று பார்த்துவிட்டு சென்றது. இன்றோ நாளையோ அது பழுத்துவிடும் என்று பொறுமையுடன் காத்துக்கொண்டே இருந்தது. தினம் தினம் அந்த பலாப்பழத்தை பற்றியும் அதன் மனம், நிறம், சுவையை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தது. அதே கஞ்சில் யானை ஒன்று ஜாலியாக சுற்றிக் கொண்டிருந்தது. பலாப்பழத்தின் மனம் அதனை வெகுவாக ஈர்க்கவே அது அங்கு வந்தது. அடடா, இன்று நமக்கு சுவையான உணவு கிடைத்து விட்டது. இது என் பலாப்பழம். நான் இதற்காக நீண்ட நாட்கள் காத்துக்கொண்டே இருக்கிறேன். நீ வேறு எங்காவது சென்று சாப்பிடு. அப்படியா? இது உன் உணவுதானா என்று நான் சாப்பிட்ட பின்பு சொல்கிறேன். அடக்கடவுளே, பல நாள் காத்திருந்தோம், இப்படி ஒன்றுமில்லாமல் போயிடுச்சே. பிறகு குரங்கு ஒரு மாமரத்தை கண்டது. எண்ணிலடங்கா மாம்பழங்கள் காய்த்து குலுங்கின. குரங்கு ஒரு மாம்பழத்தை பறித்து தின்றது. குரங்கு மாம்பழத்தை முத்தமிட்டது. குரங்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கும், இன்னொரு கிளையிலிருந்து உச்சிக்கும் தாவி தாவி சென்று சந்தோஷமடைந்தது. ஆனா அங்கும் அந்த யானை வந்தது. அதனை கண்டு குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. கடவுளே, இவன் வந்தான்னா எல்லாத்தையும் தின்னுடுவானே. சிறிது நேரத்தில் யானை மாமரத்தை பலமாக உலுக்கியது. எல்லா பழங்களும் ஒரே நொடியில் சரசரவென கீழே விழுந்தது. குரங்கு அதிர்ச்சியில் உறைந்தது. ஏய் யானையே, எனக்கு பசி இன்னும் அடங்கவில்லை, கொஞ்சமாவது விட்டு வை. ஏய் குரங்கே, ஒரு ஓரமாய் ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னை நசுக்கி விடுவேன். யானை தன் துதிக்கையால் அனைத்து பழங்களை சரசரவென உறிஞ்சி. இந்த முறை குரங்கு அழவில்லை. இனி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தது. சில நாட்களுக்கு பிறகு குரங்கு ஒரு பெரிய வாழை தோட்டத்தை கண்டது. அது எல்லை இல்லா மகிழ்ச்சி அடைந்தது. சூப்பர், நமக்கு பிடித்தமான உணவு கிடைத்து விட்டது. குரங்கு நினைத்தது போல யானையின் மூக்கு வியர்த்து அந்த வாழை தோட்டத்திற்கு வந்தடைந்தது. இந்த முறை உன்னிடம் கெஞ்ச மாட்டேன். உன்னை எப்படி விரட்டுவது என்று எனக்கு தெரியும். குரங்கு வேகமாக ஒரு மரத்தின் உச்சிக்கு ஏறியது. அங்கிருந்த தேன் கூட்டை கவனமாக எடுத்தது. அந்த தேன் கூட்டை யானையின் பின்னால் தூக்கி போட்டது. தேனீக்கள் யானையை சுற்றி பறந்தன. தேனீக்களின் சத்தம் யானையின் காதுகளை துளைத்து அதன் மூளை வரை சென்றது. ஏய் தேனீக்களே, நீங்களா? நீங்கள் எழுப்பும் சத்தத்தினால் என் காது ஜவ்வு கிழிகிறதே. கடவுளே, என்னை காப்பாற்று. யானை வாழை தோட்டத்தை விட்டு தலை தெறிக்க ஓடியது. குரங்கு மகிழ்ச்சியில் துள்ளியது. குரங்கிற்கு உடல் பலத்தை விட அறிவு பலமே சிறந்தது என்று புரிந்தது. என்ன நண்பர்களே, குரங்கு புரிந்து கொண்டது சரிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.